ஹே ஸ்வீட் ஆர்ட்ஸ், யாருக்கெல்லாம் அவரைக்காய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவரைக்காய் சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி முந்தி சின்ன வயசில் அந்த சின்ன சின்ன அவரைக்காய் தான் கிடைக்கும்ல, ஆனால் இப்போ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த அவரைக்காய் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து பருப்பு, இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு சில்லி படி, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக இடிச்சுக்கோங்க, எல்லாம் சாப் பண்ணிக்கோங்க. தென் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வெட்டி வச்ச அவரைக்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சின்னதாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகே, அண்ட் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா அந்த பேஸ்ட்டோட வெந்து வரும். அந்த இஞ்சி பூண்டு மிளகா அப்புறம் அந்த தூள் எல்லாம் போட்டோம்ல, ஸோ அதோட நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1 to 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த தேங்காய் பூ நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஸோ இன்றைக்கி என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட் இது தான். முருங்கைக்கீரை சட்னி, துவையல், whatever you call, தயிர், அப்புறம் அவரைக்காய் பரட்டியிருக்கேன், கொஞ்சமாக ஊறுக்காய். இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சொர்க்கமே அதுதான். எனக்கு தயிர் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் தயிர் சாப்பாடு கூட முருங்கைக்கீரை துவையல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கீரை பெரட்டல், இந்த மாதிரிலாம் ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சாப்பிட போகிறேன். நல்லா பிணைஞ்சி ஒரு உருண்டையாக ஆயில் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ரெசிபி போடலான் இருக்கேன். யாருக்கு வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது த சூப்பர் ஃபுட்னு சொல்கிறாங்க அண்ட் அவ்வளோ பெனிஃபிட் ஆனது. ஓகே, தேங்க்யூ, பாய்.